சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதியில் போன முறை 10 தொகுதி 2021 அதிமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னாலும் கூட இந்த முறை ஆத்தூர், எடப்பாடி, கெங்கவள்ளி, மேட்டூர், ஓமலூர் போன்ற 5 தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்கும். அதுபோல் ஏற்காடு தொகுதியில் அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு, வீரபாண்டி, சங்ககிரி போன்ற 5 தொகுதிகளில் 4 தொகுதியில் வந்து திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் ஏற்காட்டிலையும் கிட்டத்தட்ட திமுக ஜெயிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சூழல் வந்துச்சுன்னா அதிமுக ஆட்சி என்பது தொங்கு நிலையில் வரும். ஆனால் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த ஆட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத அளவுக்கு தொங்கு நிலையில் ஆட்சி வரும், ஒரு கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக 100 தொகுதிக்குள்ளே வரும். பாமக ஒரு 10 தொகுதி, பாஜக ஒரு 10 தொகுதி, மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வச்சு ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.